கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா ஒரு காங்கிரஸ் முதலமைச்சராக இருந்தாலும் அவர் அவருடைய பாரம்பரியம் பின்னணி என்பது ஒரு சோசலிச இயக்கங்கள்லேருந்து வந்தவர். விபி சிங் அவர்களுடைய இயக்கத்திலெல்லாம் பங்கேற்றவர். பின்னால் அந்த இயக்கங்கள் செல்வாக்கிழந்து போன நிலையில் அவர் காங்கிரஸில் சென்று சேர்ந்தார். அவர் முதலமைச்சராகி ஒரு முக்கியமான ஒரு கருத்தை நேற்றுக்கு வெளியிட்டிருக்கிறார். அது ஜாதிகளற்ற சமுதாயத்தை உருவாக்க வேண்டுமானால் கலப்பு திருமணங்கள் அதிக அளவில் நடைபெற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சித்தராமையா சொல்லக்கூடிய அந்த மாநிலம் கர்நாடகம் என்பது தமிழகத்தைப் போல சமூக சீர்திருத்த இயக்கம் வலுவான இருக்கக்கூடிய மாநிலம்னு சொல்ல முடியாது. மடாலயங்களும் பலவிதமான ஒரு பிற்போக்கு சிந்தனைகளும் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம்னு சொல்லப்படுற ஒன்று. அந்த மாநிலத்தின் முதலமைச்சர் இப்படி ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க குமாரதேவ்? சித்தராமையா அவர்கள் பல கருத்துக்கள் நமக்கு உடன்பாடு இல்லாதது. ஆனால் இந்த கருத்து எனக்கு முழுக்க 100% உடன்பாடான கருத்தாகத்தான் இருக்கிறது. நீங்கள் முன்னூரிலே சொன்னது போல தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ்நாட்டிலிருந்து வேறுபட்டு கர்நாடகம் மிகப்பெரிய அளவில் சமூக சீர்திருத்த இயக்கங்கள் இல்லை. ஆனாலும் கூட நேற்றைய அந்த பேச்சிலே அவர் சொல்லியிருக்கின்றார் ஒன்றை. பசவாதி சரணரு போன்றவர்கள் இந்த கருத்துக்களை வலியுறுத்தினார்கள், ஆனால் அதில் வெற்றி பெற முடியவில்லை என்று. பசவாதி சரணரும் 12ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த மிகச்சிறந்த சீர்திருத்தவாதி. அவர் சிவாலயங்கள் அந்த சிவனை வழிபடக்கூடிய அந்த சைவ சித்தாந்தத்தில் இருந்தாலும் கூட கலப்பு திருமணங்கள் நடக்க வேண்டும், சாதிகள் ஒழிய வேண்டும் என்பதிலே அவர் முழுமையான அக்கறை கொண்டிருந்தார். அதே போலத்தான் சர்வஜர் என்கின்ற ஒரு அறிஞர், இங்கே எப்படி குதம்பாய் என்று சித்தர்கள் பாடல் இருக்கின்றதோ அதை போல ஒரு சர்வஜ என்று முடியக்கூடிய பாடல்களை பாடியவர் அங்கே இருந்தார்கள். அவர் சொல்லியிருக்கிறதிலே ஒரு முக்கியமான கருத்து, கலப்பு திருமணங்கள் பெருகினால்தான் சாதி ஏற்றத்தாழ்வுகள் ஒழியும், அதே போல கல்வி வளர வேண்டும் என்று சொன்னார். அதிலே முதலாவதாக சொல்லும்போது சாதி சங்கம் இருக்கக்கூடாது என்று நான் சொல்லவில்லை. அதே சமயத்திலே சாதியற்ற சமுதாயம் மலருவதற்காக கலப்பு திருமணங்களை ஆதரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு சற்றேறக்குறைய திராவிடர் இயக்கம் ஆரம்பித்த காலத்திலிருந்து கிட்டத்தட்ட 1925ஆம் ஆண்டு முதல் கொண்டு தந்தை பெரியாருடைய தொண்டர்கள் இன்று வரைக்கும் சாதி மறுப்பு திருமணங்களை ஆதரித்திருக்கிறார். தந்தை பெரியாரிடம் கேட்டார்கள் ஒரு கேள்வி, கலப்பு திருமணம் என்று சொல்லும்போது அது என்ன கலப்பு திருமணம், மாற்றுக்கு மனிதனுக்குமா செய்கின்றோம், மனிதர்களுக்கிடையே நடக்கிறது, ஆக அந்த திருமணத்தை சாதி மறுப்பு திருமணங்கள் என்று சொல்லுங்கள், மத மறுப்பு திருமணங்கள் என்று சொல்லுங்கள், கலப்பு திருமணங்கள் என்று நீங்கள் சொல்லாதீர்கள் என்று சொல்லி அப்படிப்பட்ட கலப்பு திருமணங்களை 1925-26களிலிருந்து குத்தூசி குருசாமி, குஞ்சிதம் அம்மையார், இந்திராணி பாலசுப்ரமணியம், சிவகாமி சிதம்பரனார் என்கிற அளவில் நடத்தி இன்று வரைக்கும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயக்கம் இங்கே இருக்கிறது. ஆக கலப்பு திருமணங்கள் சாதி ஒழிப்பிற்கு மிக மிக இன்றியமைதியாக இருக்கின்றது. சித்தராமையா அவர்களுடைய கருத்து நான் மனமாற 100% வரவேற்கின்றேன். திரு பாலு, உங்கள் கட்சியினுடைய வழிகாட்டியலாக தத்துவ ஆசான்களாக இருக்கக்கூடிய அம்பேத்கர், பெரியார் போன்றவர்கள் ஜாதி அடிப்படையிலான இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு குரல் கொடுத்தாலும் கூட ஒரு கட்டத்தில் ஜாதி ஒழிய வேண்டும் அப்படின்ற ஒரு தொலைநோக்கு பார்வையோடு தான் அந்த கருத்தை தொடர்ந்து சொல்லியிருக்காங்க. இவர் சொல்லக்கூடிய கருத்து கூட அரசியல், நீங்கள் அடிக்கடி அரசியல் சட்டத்தை நீங்கள் மேற்கோள் காட்டுவீங்க, அரசியல் சட்டம், மதுவிலக்கு போன்ற விஷயங்களில். சித்தராமையா சொல்வதும் கூட மத்தியிலும் சாதிகள் இல்லாத சமுதாயத்தை உருவாக்கணும், ஜாதி சங்கம் இருந்தாலும் அதற்கு மத்தியிலும் ஜாதிகள் இல்லாத சமூகத்தை உருவாக்க நாம் பாடுபடணும், அப்போ தான் ஜாதி இல்லாத ஒரு தேசத்தை நாம் உருவாக்க முடியும், அரசியல் சட்டமும் கூட அதைத்தான் விரும்புகிறதுன்னு சொல்கிறார். சித்தராமையாவோட பேச்சு உங்களுக்கு என்ன மாதிரியான உணர்வை தருகிறது? அதாவது ஒரு சமூக நீதியில் அக்கறையுடையவர், சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரிவுகளை உணர்ந்து கொண்ட சித்தராமையா அவர்கள் ஒரு சாதியற்ற சமுதாயம் உருவாக வேண்டும் என்றால் அதற்கு கலப்பு திருமணம் மட்டும்தான் வழி என்று அவர் சொல்வது என்பது எனக்கு வியப்பாக இருக்கிறது. சாதியற்ற சமுதாயம் உருவாக வேண்டும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்தல்ல. சாதி சங்கங்கள் என்பது கூடாது என்று அவர் சொல்லவில்லை. அவர் கூட நூலம்பா வீரசைவ சங்கத்தினுடைய நூலக கட்டிடத்தினுடைய திறப்பு விழாவில் தான் இந்த செய்தியை சொல்லுகிறார். இன்றைக்கு சாதி இல்லாத சமுதாயம் உருவாக வேண்டும் என்று எல்லோரும் பேசிக்கொண்டிருக்கிறோம், இதுபோன்று விவாதிக்கிறோம். ஆனால் ஒரு சாதி இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவதற்கான என்ன திட்டம் இந்த நாட்டிலே இருக்கிறது? 5 ஆண்டு திட்டம் இருக்கிறதா, அல்லது பட்ஜெட்டில் இதற்காக திட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கிறதா, அல்லது அரசினுடைய கொள்கையாக இதை முடிவெடுத்திருக்கிறார்களா? கலப்பு திருமணங்கள் செய்துவிட்டால் சாதி ஒழிந்துவிடும் என்று சொல்வது
ஏதோ புற்றுநோய் இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களை போன்று பட்டுச்சட்டை போட்டால் அவர் புற்றுநோய் இல்லாதவரை மாடி வருவார் என்று நினைப்பதை போன்று இப்பொழுது சொல்லுகிறார்கள். உண்மையில் சாதி என்பதற்கான காரணிகள் என்ன, எதெல்லாம் சாதி என்ற பிரச்சனைக்குள் உள்ளே வருகிறது என்பதை நாம் முதலில் ஆய்வு செய்ய வேண்டும். அந்த காரணிகளை கண்டறிந்து ஒன்றன் பின் ஒன்றாக அதன் மீது இருக்கக்கூடிய தாக்கத்தை தவிர்ப்பதற்கான வழிமுறைகளை நாம் கையாள வேண்டும். சாதி என்பது மதத்தினுடைய தொடர்ச்சியாக வருகிறது. முதலில் இந்த நாட்டில் மதமில்லாத ஒரு நாட்டை உருவாக்க முடியும் என்று உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா? முடியுமா என்று சொன்னால் நிச்சயமாக இப்பொழுது உள்ள சூழலில் நிச்சயமாக முடியாது. இல்ல, மதமும் இருக்கணும், ஜாதியும் இருக்கணும், ஜாதி சார்ந்த ஏற்றத்தாழ்வுகளும் இருக்கணும் அப்படின்னு சொல்ல வரீங்களா? தயவு செய்து நான் தான் சொல்றேன். நான் ஏன் சொல்கிறேன் என்றால், உள்ளபடியே இந்த சமூகத்தில் சாதி ரீதியான பாகுபாடு கூடாது என்ற விரும்புகிறவன் நான். ஆனால் இன்றைக்கு உள்ள இந்த சூழலில் கலப்பு திருமணம் செய்து கொண்டால் சாதி ஒழிந்துவிடும் என்பது மிக மோசமானது. காரணம் என்னவென்றால், சித்தராமையா சொல்லக்கூடிய கருத்து வியப்பை தருகிறதுன்றீங்க. தோழர் கூட ஒன்று இல்ல, உங்கள்கிட்ட கேட்கிறது, சித்தராமையா சொல்லக்கூடிய கருத்து வியப்பை தருகிறது, ஜாதி மறுப்பு திருமணம் செய்தால் ஜாதி ஒழிந்து விடுமான்ற கேள்வி எழுப்புறீங்க. அப்போ அது ஜாதியை 2 ஜாதிகளைச் சேர்ந்தவர்கள் திருமணம் செய்தால் அங்க ஜாதி மங்கும் அல்லது ஒழியும் அப்படின்ற கருத்துல உங்களுக்கு சந்தேகம் இருக்கு. ஆனா அதை தவிர்த்து ஜாதி ஒழிகிறதுக்கு நீங்க சொல்ற செயல் திட்டம், நீங்க முன்வைக்கக்கூடிய கருத்து, சிந்தனை அப்படின்னு நீங்க எதுவும் சொல்ல முடியுமா? நிச்சயமா சொல்ல முடியும். இந்த கலப்பு திருமணம் மட்டும் ஒண்ணு சொல்லிடுறேன். கலப்பு திருமணம் செய்து கொண்டவர்கள் திராவிட கழகத்தில் இருக்கிறார்கள் என்று நண்பர் சொல்லுகிறார். ஆனால் கலப்பு திருமணம் செய்து கொண்டவர்களுடைய குழந்தைகள் எந்த சாதியையும் சாராதவன் என்று எத்தனை பேர் சொல்லியிருக்கிறார்கள்? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர்களுடைய வீடு எப்படி வாழ்ந்து, ஏதேனும் ஒரு கணவன் சாதியோ பெண் தாயோட சாதியிலோ தந்தையோட சாதியை சார்ந்தவர்களாக அவங்க மாறிடுறாங்க. அதாவது சாதியினுடைய காரணி, நீங்க கேட்ட கேள்விக்கு சாதியினுடைய காரணியாக கோயில்கள், தெய்வங்கள் இருக்கிறதே, அந்த தெய்வங்கள் இல்லாமல் ஆக்க வேண்டும். ஒரு வழிபாட்டு முறை இருக்கிறதே, அந்த வழிபாட்டு முறைகள் இல்லாமல் ஆக்க வேண்டும். திருமண சடங்குகள் இருக்கிறதே, ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு விதமான சடங்கு. நாம் இறக்கிறோம் என்று சொன்னால் இறப்பை எப்படி அவரை அடக்கம் செய்வதற்காக ஒவ்வொரு சமூகம் தொடர்பாக 2 ஜாதிகளை சேர்ந்தவர்கள் திருமணம் செய்யும் போது ஜாதி அந்த இடத்துல ஒளியில ஏதேனும் ஒரு ஜாதியின் பக்கம் பெற்றோர்களுடைய பக்கம் சாய்ஞ்சிடுறாங்க, பின்னால இன்னொரு ஜாதியோட அடையாளத்தோட போயிடுறாங்க அப்படின்ற உங்க கவலையை புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் அடிப்படையான பிரச்சனை என்னன்னு சொன்னால், ஜாதிகள் வெவ்வேறு ஜாதிகளை சேர்ந்தவர்கள் திருமணம் செய்யும் போது அந்த இடத்துல அந்த இறுக்கம் குறையும் இல்லையா? ஜாதி ஒரேடியா ஒளியில்னாலும், அதாவது இன்றைக்கு காதல் வயப்பட்டு திருமணம் செய்து கொள்ளக்கூடிய இந்த காலத்து இளைஞர்கள் சாதி ரீதியான மிகப்பெரிய ஒரு புரிதலோடு செய்கிறார்கள் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா, நினைக்கிறீர்களா? அப்படி புரிஞ்சுட்டு செய்யணும்னு அவசியம் இல்லை. இல்ல, அப்படி புரிஞ்சுட்டு தான் செஞ்சாதான் ஒத்துப்பீங்களா? அதான் நான் சொல்றேன். நாம் திருமணம் செய்வதற்கு காரணியாக இருக்கக்கூடிய தாலி இருக்குல்ல, எத்தனை விதமான தாலிகள் இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? ஏன் இதெல்லாம் ஒவ்வொரு சமூகத்திற்கும் இப்படிதான் இருக்க வேண்டும் என்று இருக்கிறார்கள். எனவே நான் என்ன சொல்றேன்னா, சாதியை நிலைநிறுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்ட சில சடங்குகள், சம்பிரதாயங்கள், சாதியை நிலைநிறுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்ட அது அப்படி இருக்கே இப்படி இருக்கேன்னு சொன்னா, நண்பர் ஒரு மாற்று கருத்தை சொல்லட்டும். என்னுடைய கருத்து கலப்பு திருமணம். நம்ம சித்தராமையார் சொல்லியிருக்கிறது சாதி சங்கங்கள் கூடாது என்று சொல்லவில்லை. தந்தை பெரியார் அவர்கள் சாதி சங்கங்களுடைய கூட்டங்களில் அனைத்திலும் கலந்து கொண்டார். கலந்து கொண்டு விட்டு உங்களுக்கு இந்த சாதி இருக்கக்கூடாது, சமத்துவத்தை போதிக்க வேண்டும் என்று சமத்துவத்தை தான் ஐயா அவர்கள் வலியுறுத்தினார். அதே சமயத்தில் சாதி என்று சொல்லும் பொழுது இவர் இந்த சாதி, இவர் இந்த சாதி, இவர் மேல் சாதி, இவர் கீழ் சாதி என்று வரைமுறைப்படுத்தி இருக்கும்போது 2 பேரும் காதல் வைப்பட்டு இணையும் பொழுது அந்த இடத்திலே சாதி என்கின்ற அந்த உணர்வு கொஞ்சம் கொஞ்சமாக மங்குகின்றது. இவர்கள் உங்களுடைய சமூகத்தில் எப்படி இருக்கிறார்கள், அவர்களுடைய சமூகத்தில் எப்படி இருக்கிறார்கள் என்று கேட்கும்பொழுது இல்லை நாம் அதெல்லாம் வேண்டியதில்லை, உங்களுக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம், நம்ம அமைதியாக இருப்போம், நம்மளுடைய புது பாதை வகுத்துக் கொள்வோம் என்று சொல்லக்கூடிய அளவிலே பல்வேறு இளைஞர்கள் இருக்கிறார். இன்றைக்கி நண்பர் சொல்கிறார், இது கோர்ட்டுக்கு போகுது அப்படி அதெல்லாம் கிடையாது. கோர்ட்டுக்கெலாம் போகிறதில்ல, குறைந்தபட்சம் சாதியை பார்த்து, மதத்தை பார்த்து, நல்ல நேரம் பார்த்து நடத்தக்கூடிய திருமணங்கள் தான் கோர்ட்டிலே கிட்டத்தட்ட 90% திருமணங்கள் செல்லாதவை என்று அறிவிக்கப்படுகின்றது. ஆக சாதி மறுப்பு திருமணங்கள் தான் ஒரு முறையும் சொல்கிறார்களா? நீங்க சொல்லுங்க. இல்லை, அதை வரைக்கும் அரசாங்கத்தின் மூலமாக சாதியற்றவர் என்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். சாதியற்றவர் அப்படின்னு ஒரு தன்னோட குழந்தைக்கு அறிவிச்சாங்கன்னா அந்த திருமணங்களை நீங்க பாராட்டி வரவேற்று சிறந்தது அப்படின்னு சொல்ற மனநிலைக்கு நீங்க வந்துட்டீங்களா? நிச்சயமாக. நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்றைக்கு பல்வேறு காரணிகள் இருக்கிறது. நான் தான் சொன்னேன், சாதி என்பதற்கான காரணிகள் என்ன ஆய்வு செய்தீர்களா?
அதற்கான திட்டத்தை வரையறுத்தீர்களா? அதற்கான செயல் வடிவத்தை உருவாக்கினீர்களா? ஏதோ இது போன்ற அரங்குகளில் உட்கார்ந்து பேசிவிட்டால் சாதி ஒழிந்து விடுமா என்றால் நிச்சயமாக இல்லை. நம்ம இடைவேளைக்கு பிறகு பேசலாம். ஜாதியை பற்றி மிக ஆழமாக இந்தியாவில் ஆய்வு செய்தவர்னு சொன்னா அது அம்பேத்கர் அவர்களையும் பெரியாரையும் தான் சொல்ல வேண்டியது இருக்கும். அம்பேத்கர் அவர் ஜாதியை பற்றி அதனுடைய தோற்றம், தோற்றுவாய், அதன் மூல காரணம், அதற்கான சாஸ்திரிய காரணங்கள் அத்தனையும் அறிவியல் ரீதியாக ஆய்வு செய்து ஜாதியை ஒழிக்க வழி அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுதின அம்பேத்கர் அவர் சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான கருத்தை, அவர் பரிந்துரைக்கக்கூடிய ஒரு கருத்தா இந்த ஜாதி மறுப்பு திருமணங்கள் ஊக்குவிக்கப்படணும் அப்படின்ற கருத்தை சொல்லியிருக்கிறார். தமிழ்நாட்டில் கூட அதனை அடியொற்றி ஜாதிகளை மீறி கல்யாணம் செய்து கொள்ளக்கூடியவர்களுக்கு ஊக்கத்தொகையை தரக்கூடிய மூவலூர் ராமாமிர்தம் அப்படின்னு சொன்ன திட்டங்கள்லாம் கூட கடந்த காலத்தில் இருந்தது. அதை அந்த முற்போக்கு பாதை அதை ஊக்குவிக்கிற தன்மை என்பது இன்றைக்கு ஆட்சியாளர்களுக்கு குறைஞ்சிருக்கோ அப்படின்ற சந்தேகம் வருது. நம்ம தொடர்ந்து விவாதிக்கலாம்.